இந்த தவக்கால சிந்தனை நிகழ்ச்சியில் ஏழைகளுக்கு உதவி செய் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஏன் நான் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன இந்த இறை வார்த்தையில் கூறியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 21வது இறை வார்த்தையில் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் நிறைவுள்ளவராய் இருக்க விரும்பினால் உங்கள் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின் வந்து என்னை பின்பற்றும் என்றார். ஆம், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதமான காரியங்களை நாம் ஏழைகளோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நமக்கு இந்த இறை வார்த்தையில் எடுத்து கூறுகிறார். இன்னொரு இறை வார்த்தையில் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 9வது இறை வார்த்தையிலே, ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவர் வாரி வாரி ஏழைகளுக்கு கொடுத்து உதவுகிற போது நம்முடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே போல ஆண்டவருடைய மகனாக வாழ்ந்த அந்த யோபு இவ்வாறு சொல்லுகிறார், நான் ஏழைகளுக்கு தந்தையாய் இருந்தேன் என்று சொல்லி. பாருங்கள், அவன் ஆண்டவரால் ஆசீர்வாதமாய் இருக்கும்போது ஏழைகளுக்கு உதவி செய்தான். அவன் ஏழைகளுக்கு தந்தையாய் இருந்தான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி என்றால் அவர்கள் எந்த காரியத்தை செய்கிற போதும் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய நம் தந்தையை போல நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த யோபு நமக்கு கற்றுத் தருகிறான். நாம் அவ்வாறு செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியவர்களில் நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். விண்ணகத்தில் உங்களுடைய கைமாறு மிகுதியாக இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுத்தருகிறார். இந்த காரியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆசீர்வாதங்களை ஏழை மக்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம். ஆசீர்வாதமாய் மாறுவோம். விண்ணகத்தில் நாம் அந்த செல்வங்களை சேர்த்து வைப்போம். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன்.